இயற்கையின் சீற்றம் மண் சரிவு வடிவில் தமது உறவுகளோடு மண்ணோடு மண்ணாக காவிச் சென்று 2 வாரங்களே கடந்துள்ள நிலையில் மீண்டும் அதே இடங்களுக்கு தமக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக புலத்கோகப்பிட்டிய களுப்பகன தோட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். புலத்கோகப்பிட்டிய களுப்பகன தோட்டமே இது. இன்று இவ்வாறு அமைதியாக காட்சியளிக்கும் இந்த தோட்டம் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் மண் சரிவு வடிவில் இயற்கையின் சீற்றம் கோரத்தாண்டவமாடியது. ஒன்றுமறியா இந்த மழலைகளின் விழிகளில் அச்சத்தை ஏற்படுத்தியது. தமது உறவுகளை கண்முன்னே தொலைத்து நிற்கதிக்குள்ளாகினர் களுப்பகன தோட்ட மக்கள். உறங்க இடம், பசியார உணவு எதுவுமற்று தவித்த இந்த தோட்ட மக்கள் தற்காலிகமாக புலத்கோகப்பிட்டிய யகல சீலானந்த மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டனர். 2 வாரங்கள் பாடசாலையில் தங்க வைக்கப்பட்ட இந்த மக்கள் இன்று மீண்டும் தமது இருப்பிடங்களுக்கே திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். மண் சரிவு அபாயம் ஏற்படும் பகுதி என தெரிவித்தே தாம் இருப்பிடங்களை விட்டு வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கும் இந்த மக்கள் தமது உயிருக்கு உத்தரவாதமற்ற நிலையில் மீண்டும் அதே இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடுகின்றனர். நாங்கள்லாம் சாப்பிட்டு மேலே பக்கம் வீட்டுக்கு போன பிற்பாடு இது இடிஞ்சிச்சு. அப்பயும் 2-3 பேர், நாங்கள் 3 பேரும் இங்கே இருந்தோம். அப்போது இது இடிஞ்சு விழுகிறதுனால நாங்கள் வெளியில் பாஞ்சிட்டோம். பாஞ்ச பிற்பாடு இது இடிஞ்சு போனோம். திரும்ப அப்புறம் மருக வந்து பார்க்கணுன்னா இந்த துண்டு அப்படியே இடிஞ்சிச்சு. அப்போ தான் நாங்கள் இது போகுதுன்ட்டு நாங்கள் பயத்தில் மேலே ஓடிட்டோம். இப்போ வந்து இங்கே அதே திரும்ப வந்து எங்களை இங்கே கொண்டாந்து வச்சுருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு இன்னும் சரியாக தெரியலை. இதுலேயே திரும்ப எங்களை குடியிருப்பு வைக்க வச்சா இது அபாயமான இருக்குது, எங்களுக்கு பயமாகவும் இருக்குது. நீங்கள் கல்பாணிக்கு போங்க, எல்லா வேலையும் நான் செஞ்சிருக்கேன்னு சொன்னாங்க. இங்கே ஒன்றுமே செஞ்சல. இருந்த வீட்டுகளுக்கு தான் வந்து காலையிலேருந்து இந்த மண் அள்ளி சவதி அள்ளி எல்லாம் துப்புராக்கணும். இப்போ ஒரு அடுவு போட்டு தண்ணி சுட வச்சு குடிக்க கூட எங்களுக்கு நிலமில்லாமல் இருக்கும். இப்போ அவ்வளோ தூரத்துக்கு எங்களுக்கு இருக்கு. பாருங்க, படுக்கிற கேடா இருக்கா, வீடே சவதி. மழையினால் குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளதுடன் வாழ்வதற்கு ஏற்றாற்போல் அவை இல்லை எனவும் இந்த மக்கள் குறிப்பிடுகின்றனர். ஆளுக இன்னும் பெரும் அவதி நிலையில் தான் இருக்குது. இப்ப இருக்கிற இந்த லயங்களும் போறக்கூடிய சாத்தியம் தான் இருக்குது. இப்ப எல்லாம் அதுல தான் வந்து தங்கி இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா இதுல இருந்தோம்னு சொன்னா இதுல இருக்கவங்களையும் அள்ளி கொண்டு போய் போடதான் இருக்கும். அனைத்தையும் இழந்து நிற்கதிக்குள்ளாகியுள்ள தமக்கு பாதுகாப்பான இருப்பிடங்களை விரைவில் அமைத்துக் கொடுக்குமாறு இவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மண்ணிற்குள் புதையுண்ட தமது உறவுகள் மீண்டு வரப்போவதில்லை என்றாலும் மீண்டும் அவ்வாறான நிலைமை ஏற்படாமல் இருக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த மக்களின் எதிர்பார்ப்பாகும். அரநாயக்க சாமசர மலைப்பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் 3277 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். இவர்கள் 21 நலன்புரி நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அரநாயக்க சாமசர மலைப்பகுதியில் மண் சரிவு ஏற்பட்ட இந்த பகுதி ஜப்பானின் செய்மதியொன்றில் இவ்வாறு பதிவாகியிருந்தது. இங்கு ஏற்பட்ட மண் சரிவினால் 144 பேர் உயிரிழந்திருக்கலாம் என இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. 48 சடலங்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதுடன் 96 பேர் தொடர்பிலான தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை. காணாமற் போனவர்களை தேடும் பணிகளை ராணுவத்தினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் இங்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. சாமசர மலைப்பகுதியில் வசித்து வந்த அனைத்து மக்களும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதுடன் அவர்கள் அரநாயக்க பகுதியில் 21 முகாம்களில் தங்கியுள்ளனர். பிரதேச செயலாளர்களின் தகவல்களின்படி முகாம்களில் சுமார் 20 கர்ப்பிணி தாய்மார்கள் உள்ளனர். இதேவேளை மஸ்கேலே காட்மூர் தோட்டத்துக்கு கடந்த 28ஆம் தேதி முதல் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இங்குள்ள மலைப்பகுதியிலிருந்து கற்பாறைகள் சரிந்து விழ ஆரம்பித்துள்ளதுடன் அங்கிருந்த 48 குடும்பங்களைச் சேர்ந்த 217 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். மண் சரிவு சம்பந்தமா எங்களுக்கு 2 வருடத்துக்கு முன்ன ஏற்பட்டது. அது எல்லா உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். இருந்தும் கூட அந்த நேரம் சரிவா இருந்துச்சு, இந்த நேரம் சரிஞ்சே போச்சு. ஆனா இந்த நேரத்துக்கு எங்களுக்கு அவசர தேவை என்னன்னா, எங்களுக்கு பொதுவா அதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் வீடு கட்டி கொடுக்க முந்தி எங்களுக்கு நிரந்தரமா அந்த காலகட்டத்து உள்ளுக்கு நிரந்தரமா இருக்கிறதுக்கு இந்த டெம்பர் செட்க்கு உண்மையிலேயே எங்களுக்கு இடம் இல்லை. அதை சம்பந்தப்பட்டவர்கள் கூடிய சீக்கிரம் எங்களுக்கு உதவி செஞ்சு கொடுத்தா பெரிய உதவியா இருக்குன்னு நாங்க தெரிவிக்கிறோம். இரவையில வந்துருந்தா நாங்க மண் மூடி நாங்க பிள்ளைங்களை எல்லாம் திருத்தா இருக்கணும். ஏதோ காலையில வந்தனால நாங்க உயிரை காப்பாத்திட்டு எங்க பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு நாங்க ஓடியான்ட்டோம். இப்ப ஸ்கூலுக்கு போறதுக்கு எங்களுக்கு நிலைமையில
ஒரு பங்களாவில் தான் ஐயாவோட பங்களாவில் தான் எங்களை தங்க வச்சிருக்காங்க. நாங்க எவ்வளவு காலத்துக்கு இதுல இருக்குது. எங்களுக்கு வீடு தான் எங்களுக்கு முக்கியமா வேண்டும். சாப்பாடு பெருசு இல்ல, உடுப்பு பெருசு இல்ல, பிள்ளைகதான் நல்ல நிலைமைக்கு வச்சு இருக்கணுங்கிற ஒரு ஆசை தான் எங்களுக்கு. தயவு செய்து எங்களுக்கு அதை மட்டும் எங்களுக்கு செய்து கொடுங்க. இதுவேளை மண்சரிவு அபாயம் காரணமாக களுத்துற திபுவன மாவட்டவாத்த பகுதி மக்கள் இவ்வாறு பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். இந்த பிரதேச செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் அங்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்தனர். இவர்களுக்கு 2 இடங்களை வழங்கியுள்ள போதிலும் அவர்கள் இந்த இடத்திலிருந்து வெளியேறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். 29 குடும்பங்களுக்கு வேறு இடங்களில் வீடுகளை கட்டிக் கொடுக்க இதன்போது இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.